குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். பிரச்சனை இல்லாத குடும்பமே எங்கெங்கே இருக்குது? ஸோ குடும்பத்தில் பிரச்சனை வர்றது சகஜம்ல, சகஜம்தான். ஆனால் நம்ம சிந்திக்காததுனால தானே அந்த பிரச்சனை வருது. அதை சிந்திச்சா அந்த பிரச்சனையை குறைச்சிக்கலாம்ல. அப்படி என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனைங்க, 1008 பிரச்சனைங்க நம்ம குடும்பங்களில் இருக்குது. அதில் ஒரு பிரச்சனையை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட சும்மா பேசலான்னு வந்திருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், கேளுங்க. சரி, நம்ம விஷயத்துக்குள்ளே போவோம். வெல்கம் டு ஏதாச்சும் பேசலாம் எபிசோட் நம்பர் 2. பொதுவாக இந்த சமையல் இன்றைக்கி என்ன சமைக்கலாம், என்ன அரிசி போடலாம், என்ன கறி வைக்கலாம், அதில் தான் கூடுதல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வீட்டுக்கார அம்மா என்ன அரிசி போடுறது, என்ன கறி வைக்கிறதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கறியும் வச்சு அரிசியையும் போட்டுருவாங்க. பொதுவாக இந்த சாப்பாட்டு டைமில், அது வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்காது. லஞ்ச் டைமில் தான் பிரச்சனையே ரொம்ப அதிகமாகும். சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு கோபம் வரும். எதுக்கு இந்த அரிசியை போட்ட, இந்த அரிசியை விட்டுட்டு வேறு அரிசியை மாற்றிருக்கலாம்ல, எதுக்கு இந்த கறியை வச்ச, இந்த கறியை வச்சுட்டு வேறொரு கறியை வச்சுருக்கலாம்ல, இன்னும் சண்டை போடுவாங்க. பொதுவாக இது எல்லா குடும்பங்களையும் நடக்கும் தான். இது ஒரு பிரச்சனையான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த நேரம் உங்களை அறியாமலேயே ஒரு பயம் இருக்கும். நீங்கள் குழந்தைகளாக இருந்தீங்கன்னா பெற்றோர் சண்டை போடும்போது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக பயம் ஒன்று தோணும்ல. அப்படிப்பட்ட பயம், அந்த பயத்தை நானுமே அனுபவிச்சிருக்கேன். உங்களை எத்தனை பேர் அந்த மாதிரி பயத்தை அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். குட்டி குட்டி விஷயந்தான் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குது. ஏன், ஒரு அரசியால் குடும்பம் பிரிஞ்ச கதையே இருக்குது. நல்லா தானே இங்கே இருந்தாங்க, எப்படிங்க அவங்க பிரிஞ்சாங்க? அதாவது ஒரு அரிசினாலேயே பிரிஞ்சாங்க? ஆமாங்க, ஒரு குடும்பத்துக்கு சமையல் என்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு வேலையை, முக்கியமான ஒரு பங்கு ஆற்றுது. ஹஸ்பண்ட் சம்பாதிச்சு அதை கொண்டாந்து வீட்டில் கொடுக்கும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாட்டு வகைகளை செஞ்சு கொடுக்க வேண்டியது நியாயம்தான். சில நேரங்களில் வீட்டுக்கார அம்மா மேலேயுமே ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்களையும் குறை சொல்ல முடியாது, இவரையும் குறை சொல்ல முடியாது. அப்போ எங்கே தான் இந்த பிரச்சனையோட இதுக்கு தீர்வு? எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு சகிப்புத்தன்மையும் விட்டு கொடுப்புத்தன்மையும் இருக்கும்போது அந்த பிரச்சனை ஓரளவுக்கு குறைச்சி கொள்ளலாம். சகிப்புத்தன்மை விட்டு கொடுப்பா, அது என்னப்பா சகிப்புத்தன்மை விட்டு கொடுப்பு? இன்றைக்கி இந்த அரிசி தான் போட்டிருக்கா, ஓகே சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன், நாளைக்கு வேணால் எனக்கு அதை மாற்றித்தான்னு கேளுங்க. ஒரு 2-3 நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. நீங்கள் தேவையில்லாமல் அடிபட்டு சண்டை போடுறதால உங்களோட குடும்பம்தான் பாதிக்கப்படுது. அதுவும் குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள், அவங்க ரொம்பவுமே பாதிப்படைகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒத்துமையாக வாழ்ந்து ஓரளவுக்கு குழந்தைகளோட சந்தோஷமாக வாழுங்க. இது என் மனசில் தோணிச்சு, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு வந்தேன். இந்த மாதிரி பிரச்சனைகள், இதை விட பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுவும் ஒரு பிரச்சனை தான். ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் கமெண்ட்ஸில் குறிப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுப்பு, சகிப்புத்தன்மையை கடைப்பிடித்து ஒத்துமையாக வாழுங்க. நன்றி, வணக்கம். உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். பாய்.